இப்படிலாம் நாங்க வந்து ஃபன் பண்ண இடம் தான் பாத்தீங்கன்னா மேடோகம்ல இருக்க ஈஸ்பா. இங்க பாத்தீங்கன்னா ஓப்பனிங்க எங்களை பயங்கரமா வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேக்கேஜஸ் நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ரெடியூஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட் ரிலீஃப். திடீர்னு பாத்தீங்கன்னா 2 கிரீடத்தை தலையில வச்சுட்டு இந்த ஊரோட ராஜா நீங்க தான் சொல்லிட்டு ஒரு லெமன் டீயை போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க காலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு ஹைபிஸ்கஸ் டீ போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் செஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த கேட்குள்ளே தான் போனோம். உள்ள பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்தது. எங்களுக்கு கொடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் ஷேட் ரூம் தான். சூப்பராக தரமாகவே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே தூக்கி போட்டு வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம் டக்குன்னு. அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப 2 பேருக்கும் சரியான பெண்டு நிமித்தி எடுத்துட்டாங்கப்பா. இங்க ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான். நல்லா நம்ம பாடி ஃபுல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஆயில் மசாஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவளுக்கு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஹாட் கம்ப்ரஸ் மசாஜ், எனக்கு பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்டோன் மசாஜ் தான் பண்ணிருந்தாங்க. நம்ம எடுத்தது ஹீட் ரெடியூஸ்ல, அதனால வெள்ளரிக்காய் ஃபுல்லா நம்ம உடம்பு ஃபுல்லா போட்டு விட்டாங்க. அந்த பக்கம் பார்த்தா அக்ஷயா வயித்துல நெருப்பு எரியுது. இது பண்றதால பாத்தீங்கன்னா வயித்துல இருக்க எல்லா பிரச்சனையுமே போயிடும். பாத்தீங்கன்னா இதான் சவுண்ட் தெரப்பி. இதை போட்டு நல்லா பீஸ் ஆக்கி விட்டாங்க மைண்ட. அப்படியே நம்மள வாழையில பார்சல் பண்ணி கிளி போரட்டா மாதிரி நல்லா வேக விட்டாங்க ஒரு ரூம்ல போட்டு. எல்லா பக்கத்துல இருந்தும் பாத்தீங்கன்னா வாட்டர் ஸ்டீம் பிரஷரா வந்தது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி இது பேர் தான் ஜக்கூசி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா சைட்ல இருந்து பிரஷரான வாட்டரை நம்ம மேல அடிச்சு உடம்புல இருக்க எல்லா பெயினுமே போச்சிடும். அப்படியே 2 பேருக்கும் ஒரு பால் அபிஷேகத்தை போட்டுட்டு ஃபைனலா ஒரு வாட்டர் மேலான் ஜூஸும் ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். மறக்காம உங்க நியரஸ்ட்ல இருக்க ஈஸ்பாக்கு போயிட்டு இன்னைக்கே ஒரு விசிட்ட போடுங்க. பாய்.